மீரா ஜாஸ்மின்க்கு வந்து இது 3வது படம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரன் இதெல்லாமே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க. நல்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோயினாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த படத்துல ரொம்ப வெகுளியான ஒரு கேரக்டர். அதான் அது நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா அது நான் என்னோட மிஸ்டேக். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பெக்ஸ் சோடா புட்டியை போட்டுருக்கூடாது. ஓகே. நான் வந்து அவங்களோட அந்த கிளாமர் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. சில இப்போ நார்மலாக என்னன்னா அந்த பொண்ணை கிளாமராக காட்டக்கூடாதுன்றதுல எனக்கு ஜோன்ற வந்து ரொம்ப நம்ம வீட்டு புள்ளாவை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் அவன். அந்த பொண்ணு அமிஷா வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா அது கிளாமரு, அது வந்து வேற ஸ்டேட்லேருந்து வந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர் எப்படி வேணா கிளாமராக இருக்கலாம். இவங்க சாதாரணமாக இவங்க தான் நார்மல் காஸ்டியூம் போட்டு கொஞ்சம் எதாவது விளையிருந்தா கூட நான் சொல்லுவேன், மீரா அது கொஞ்சம் சரி பண்ணிக்கோ, அது நல்லா இல்லைன்னு. இதான் அப்படி இருக்குன்னு நினச்சேன் நான். ஆனால் அந்த பொண்ணு கண்ணாடி போட்டது ரொம்ப மைனஸ் ஆகிட்டு இருக்கு. அது நிறைய பேர் இப்போ பார்க்குறப்பெல்லாம் திட்டுவாங்க, பேரழகையை போய் கண்ணாடி போட்டு சும்மா சோடா புட்டி மாதிரி போட்டியா, அவன் ஒரு மெச்சூர்டான கேளாக காமிச்சிருக்கலாமேன்னு. ரொம்ப வெகுளித்தனமா குழந்தைத்தனமா இருப்பாங்க. நான் இவனை ரொம்ப நேசிக்கணுங்கிறதுக்காக, சாரதையை ரொம்ப நேசிக்கணுங்கிறதுக்காக, ரொம்ப அறிவார்ந்த பயங்கர மெச்சூர்டான ஒரு பொண்ணு, அவள் வேற மாதிரி ஒன்று நேசிப்பா. அவளோட நேசிப்பு வேற மாதிரி இருக்கும். இது வெள்ளந்தியா பார்த்தோன்னா தாவி கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு மனசு இருக்கணுங்கிறதுக்காக, குழந்தை மனசுன்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்கும்னு நினைச்சு இப்படி ஒரு கேரக்டர் வந்துச்சு. பட் அது கரெக்டா அவங்களோட பிரசன்ஸுக்கு கரெக்டான நீ காஸ்டிங் அதான் நீங்க வேற ஆள் அந்த மாதிரி போயிருக்கலாம். அவங்ககிட்டே போயிருக்கலாம். அவங்களுக்கு போறப்ப கொஞ்சம் கேரக்டரைசேஷன் மாத்திருக்கணும். அந்த கூலரை தூக்கி போட்டிருக்கணும். ஓகே. அதெல்லாம் பை மிஸ்டேக்கா நடந்துருச்சு.